Dear children, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா education in British rule. So British rule, British நம்மள ஆட்சி செய்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். So அந்த பீரியட்ல வந்துட்டு education எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So இந்த பீரியடே வந்துட்டு நம்ம 4ஆ டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா early days of British rule. அதுல இருந்து 1813 வரைக்கும். செகண்ட் வந்து 1813ல இருந்து 1853. தேர்ட் வந்து 1854 to 1920. அடுத்து 1921ல இருந்து நம்மளுடைய ஃப்ரீடம் வாங்கணும் இல்லையா 1947 வரைக்கும் நம்ம வந்துட்டு 4 பீரியட்ஸா டிவைட் பண்ணலாம். இப்போ 1 by 1 வந்துட்டு அப்ப எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து 1813 வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னாச்சு இந்தியாவுக்கு வந்தது இல்லையா. சோ அவங்க வந்து எஜுகேஷன்ல அவங்க என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கல்வியில அலட்சியமும் இருக்கக்கூடாது குறுக்கீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை வந்துட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஜுகேஷன்ல கொண்டு வந்தாங்க. சோ இன்டிஃபரன்ட் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ 1813 நீங்க சொல்லியிருந்தோம் இல்லையா 1813 இந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிஸோட சார்ட்டர் வந்துட்டு ரினியூ ஆச்சு. ஓகேவா, அதாவது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டயம் வழங்குறது அனுமதி வழங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து என்னாச்சு திரும்ப ரினியூவல் ஆச்சு. ரினியூவல் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன்ஸோட எஜுகேஷனை வந்துட்டு அவங்க வந்துட்டு லிமிட் பண்ணாங்க. இந்த லிமிடெட் ஸ்கேல்குள்ளதான் வந்துட்டு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க லிமிட் பண்ணாங்க. சோ அப்படி பண்ணினாலும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட சார்ட்டர் ரினியூவல் பண்ணது படி என்ன சொன்னாங்க அப்படின்னா இயர்லி வந்துட்டு 1 lakh வந்து அவங்க எஜுகேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணாங்க. சோ இப்ப நமக்கு 1 lakhங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே பத்தாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்ப அந்த 1 lakhங்கிறது வந்துட்டு எப்ப 1813ல பார்த்தோம் அப்படின்னா அப்ப 1 lakhங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். சோ அப்ப இயர்லி ஆனுவலி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்தியர்களுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக 1 lakh வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. கிளியரா? சோ அப்ப இயர்லி டேஸ் ஆஃப் 1813 அதுல இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து 1813 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க எஜுகேஷன்ல ஒரு பாலிசி கொண்டு வராங்க, அதாவது இன்டிஃபரன்ஸ் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வராங்க. சோ அப்ப இருந்து அந்த கம்பெனியோட சார்ட்டர் வந்துட்டு ரினிவல் ஆகுது. 1813ல ரினிவல் ஆகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன்ஸோட எஜுகேஷனை லிமிட் பண்றாங்க. அட் சேம் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1 lakh வந்துட்டு இயர்லி வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நிறைய நான் மிஷனரிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வராங்க. யூஸ்வலா மிஷனரிஸ் தானே கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னோம். சோ மிஷனரிஸ தவிர்த்து, அதாவது சமயத்தை பரப்புறவங்களை தவிர்த்து சமயம் சாராதவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெங்கால சார்ந்த ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னாலே தெரியும். சோ அவர் என்ன பண்றாரு பெங்கால சார்ந்தவர், அவர் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பச்சையப்பர் அவர் என்ன பண்றாரு, நம்ம இப்ப கூட கேள்விப்பட்டிருப்போம் பச்சையப்பா காலேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ அவர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது டபிள்யூ ஃப்ரேசர், டெல்லியை சார்ந்த டபிள்யூ பிரேசர் அப்படி ஃப்ரேசரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்க. சோ மிஷனரிஸ் மட்டும் கிடையாது, சமயத்தை சார்ந்தவங்க சமயத்தை பரப்புறவங்க மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன பண்றாங்க நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராஜாராம் மோகன் ராய், தென் பச்சையப்பர் அண்ட் டபிள்யூ ஃப்ரேசர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க 1813ல இருந்து 1853. சோ இந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன்ல நிறைய கான்ட்ரோவர்சிஸ், நிறைய முரண்பாடுகள், நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. எஜுகேஷன்ல எல்லாத்தையுமே எதை எடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை தான். எஜுகேஷன் பாலிசி கல்வி கொள்கையிலயும் பிரச்சனை தான், எந்த மொழியில கற்பிக்கிறது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் பிரச்சனை தான், மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் எஜுகேஷன் எப்படிலாம் கல்வியை பரப்பணும் அதுலயும் பிரச்சனை தான். சோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலயுமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வந்துட்டு இந்த 1813ல இருந்து 1853 பீரியட்ல வந்துட்டு அளவுக்கு அதிகமாவே இருந்தது. சோ இதுல 3 விதமான பிரிவினர் இருந்தனர். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்திசைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கீழ்திசை மொழிகள்ல தான் வந்துட்டு டீச் பண்ணணும், அதாவது சான்ஸ்கிரிட் பெர்சியன் இந்த லாங்குவேஜ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த லாங்குவேஜ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொன்னதான் என்ன அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட். அதுக்கடுத்து ஆங்கிலிசிஸ்ட்னு பாக்குறப்ப இங்கிலீஷ் தான் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும்னு இங்கிலீஷை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது ரெண்டுமே இல்லாம என்ன சொல்றாங்க இந்தியன் லாங்குவேஜஸ்ல எதுலயாவது ஒண்ணுத்துலதான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரி இருந்தாங்க. சோ இது மாதிரி வேறுபட்ட கேட்டகரிஸ் இருந்தாங்க. சோ அவங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரோவர்சிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆயிட்டே இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா 1835ல மெக்காலே வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து முழுசா போகல,
ஓரளவுக்கு வந்துட்டு சால்வ் ஆச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா மெக்காலே வந்துட்டு அப்பர் கிளாஸஸ்ல, அதாவது வந்துட்டு உயர் வகுப்புகள்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கட்டும், சோ மத்ததெல்லாம் வந்துட்டு அவங்க விருப்பப்படி இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்துட்டு இப்ப ப்ரொவின்ஸ் சொல்றோம் இல்லையா, மாகாணங்கள்ட்டு, சோ ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரியான எஜுகேஷனல் பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். சோ எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்படி ஃபாலோ பண்ணலாம்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனை வந்துட்டு ஓரளவு வந்துட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துச்சு. ஆனா முழுசா ஆகல. சோ இந்த கான்ட்ரோவர்சி எப்போ வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1854 வரைக்குமே வந்துட்டு இந்த கான்ட்ரோவர்சி இருந்துட்டு தான் இருந்தது. கிளியர்? நெக்ஸ்ட் தேர்டா பார்த்தோம் அப்படின்னா 1854ல இருந்து 1920. சோ இந்த பீரியட பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல் இந்தியா எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தையே நம்ம என்ன சொல்லலாம், இந்த மூன்றாவது இந்த காலகட்டத்தை வந்துட்டு அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சர் சார்லஸ் வுட் அவருடைய அறிக்கையில, அதாவது சர் சார்லஸ் வுட் வந்துட்டு 1854ல அவருடைய அறிக்கையில வந்துட்டு வெளியிடுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன், அதாவது அந்த அறிக்கையை வந்து நம்ம என்னன்னே சொல்லலாம் அப்படின்னா ஆங்கில கல்வியினுடைய ஒரு மகா சாசனம் அப்படின்னே சொல்லலாம். சோ மொத்தத்துல வந்துட்டு அப்ப இங்கிலீஷ் தான் வந்துட்டு ரொம்ப வலுப்பெற்று இருந்தது. சோ இந்தியாவுடைய எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அவர் வந்துட்டு சர் சார்லஸ் வுட் வந்துட்டு அவருடைய அறிக்கையில வந்துட்டு வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1882ல வந்துட்டு ஹண்டர் கமிஷன் வந்தது. ஓகேவா, ஹண்டர் கல்விக்குழு. சோ அந்த கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா பிரைமரி எஜுகேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. அப்பப்ப நிறைய கமிஷன் வரும். கமிஷன் தான் வந்துட்டு ஒரு டீம், ஒரு குழு, அதை அனுப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கரெக்டா நடக்குதா இல்லையா அப்படின்னு ரிசர்ச் பண்றோம் இல்லையா. சோ அவங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த 1854ல இருந்து 1920ல பார்த்தோம் அப்படின்னா சர் சார்லஸ் வுட் வந்துட்டு 1854ல வந்துட்டு என்ன பண்றாரு, அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. அடுத்து 1882ல பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் கமிஷன் வந்துட்டு பிரைமரி எஜுகேஷனை பத்தி ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்றாங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் பீரியட் பாருங்க 1921ல இருந்து 1947. சோ இதனுடைய கண்டினியூஷன் தான். இங்க 20ல தேர்ட் பீரியட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சோ 21ல இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா. சோ இண்டிபெண்டன்ஸ் எப்போ வாங்கின, எந்த இயர்ல, 1947. சோ அது வரைக்கும் என்னன்னு சொல்றோம்னா இந்த நான்காவது பீரியட். ஓகேவா. சோ இந்த ஃபோர்த் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்லலாம், அந்த மாகாணத்தினுடைய சுய ஆட்சி காலம்னே சொல்லலாம். சோ இப்ப ப்ரொவின்ஸ்னா என்ன, இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அப்படின்ட்டுலாம் சொல்றோம் இல்லையா. சோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா வந்துட்டு அப்ப மாகாணங்களா வந்துட்டு நிறைய ப்ரொவின்ஸா வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க, பிரசிடென்சியா பிரிச்சிருந்தாங்க. சோ அது மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் வந்துட்டு தன்னாட்சி பெற்று இருந்த காலம். அட்டானமி அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ்னா என்ன சொல்றோம், தன்னாட்சி பெற்றது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ப்ரொவின்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியா வந்துட்டு ஆட்சி செலுத்திய காலம். சோ எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான எஜுகேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப 1929ல, ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். சோ 1929ல பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடா வந்துட்டு எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்துச்சு. ஒரு பொருளாதார மந்தமே, பெருமந்தம் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. சோ இதனால எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு புரட்டி போட்டுச்சு. எல்லாமே எக்கனாமிக்கா பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் வந்துட்டு வந்தது. சோ அதனால எல்லா எஜுகேஷனல் பிளான்ஸும் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கொலாப்ஸ் ஆச்சு. எதுவுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சோ இது மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது. சோ அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம மீண்டு வந்ததுக்கு அப்புறம் 1935, ஓகேவா, ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு நம்ம எஜுகேஷனுக்கு நியூ எரானே சொல்லலாம். ஒரு புதிய சகாப்தமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 1935ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொவின்சியல் அட்டானமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒவ்வொரு மாகாணத்திலயும் என்ன பண்றாங்க, தனித்தனியா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுடைய பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. தனியா வந்துட்டு அவங்களுக்குன்ட்டு வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு சுயமா செயல்படலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பவர் வந்துட்டு அங்க ரொம்ப அதிகமாவே இருந்தது. சோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தோம்னா 1944ல வந்துட்டு சார்ஜன்ட் ரிப்போர்ட் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா வெளியிட்டாங்க. சோ சார்ஜன்ட் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிக்கை படி எதுல தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தற்போதைய எஜுகேஷன் இருக்கு இல்லையா. சோ அந்த கல்வியுடைய சிந்தனை செயல்பாட்டெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோ இயர்லி டேஸ் ஆஃப் 1813 வரைக்கும், இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து 1813 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீரியட். சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு இங்கிலீஷ வந்துட்டு போக்கஸ் பண்ணி இன்டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, நான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸோட கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்து 1813ல இருந்து 1853 பார்த்தோம் அப்படின்னா
ஓரியன்டலிஸ்ட் வந்து பெர்சியனும் சான்ஸ்கிரிட்டும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆங்கிலிசிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் தான் இருக்கணும். அடுத்து தேர்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்தியன் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இது மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அக்கறான காலம் தான் என்ன அப்படின்னா இந்த 1813ல இருந்து 1853 வரைக்கும். அடுத்து 1854ல இருந்து 1920 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல் இந்தியா எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா சர் சார்லஸ் வுட்டோட டிஸ்பேச்சும் அண்ட் வந்துட்டு ஹண்டர் கமிஷன், இது ரெண்டு தான் வந்துட்டு மெயின். அதுக்கு அடுத்து 1921ல இருந்து 1947ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவின்சியல் அட்டானமி. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 1944ல பார்த்தோம்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆச்சு. எனி டவுட்? ஓகே, இப்ப இந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா 1937ல வந்துட்டு காந்திஜியோட வாட்டர் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் வந்தது. சோ இந்த எஜுகேஷன்ல என்ன சொல்றாங்க, காந்திஜி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வயலன்ஸ் தான் இருக்கணும். கல்வியில வந்துட்டு என்ன இருக்கணும், கல்வியின் மூலமா வந்துட்டு எல்லாரும் என்ன கத்துக்கணும் அப்படின்னா அகிம்சையை தான் கத்துக்கணும், யாரும் வன்முறையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு காந்திஜி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல்ல இந்தியாவில எஜுகேஷன் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்ட்டு புரியுதா?